அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நபிகளாரின் நாணயமும் அமானிதத்தை பேணுதலும். அமானிதமான இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை முறையாக கடைபிடிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பின்வரும் வசனங்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றான். வானங்கள், பூமி மற்றும் மலைகளுக்கு அமானிதத்தை நாம் முன்வைத்தோம். அதை சுமக்க அஞ்சி அவை மறுத்து விட்டன. மனிதன் அதை சுமந்து கொண்டான். அவன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 72. நம்பிக்கை துரோகத்தால் ஏற்படும் விளைவுகள். கூட்டு சேர்ந்து நடத்தப்படும் கடைகள் பெரும்பாலும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை. மிக குறைந்த நாளிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அடைக்கப்பட்டு விடுகின்றன. இதற்கு காரணம் கூட்டு சேர்ந்தவர்கள் தங்களுக்குரிய பங்கை விட அதிகமாக லாபத்தை எடுப்பதினாலும் தன்னுடைய உழைப்பை செலுத்தாமல் இருப்பதுமேயாகும். வருகின்ற லாபத்தை அமானிதமாக கருதி உரிய முறையில் பங்கு வைத்து கொண்டால் அழகிய முறையில் வியாபாரம் செய்து செழித்தோங்கலாம். அல்லாஹ்வின் உதவியும் கிடைக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு மூன்றாவது கூட்டாளியாக சேர்ந்து கொண்டு செல்வத்தை வளர்ப்பான். அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு கூட்டாளிகளில் ஒருவர் தன்னுடைய தோழருக்கு மோசடி செய்யாதவரை நான் அவர்களுடன் மூன்றாவது கூட்டாளியாக ஆவேன். ஆனால் மோசடி செய்தால் அவ்விருவரிடமிருந்து நான் வெளியேறி விடுகின்றேன். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத் 3383. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மோசடி செய்பவனுக்கு மறுமை நாளில் அவனுடைய மோசடியை வெளிச்சமிட்டு காட்டும் முகமாக அடையாள கொடி ஒன்று நாட்டப்பட்டு, இது இன்னாருடைய மகன், இன்னாரின் மோசடியை குறிக்கும் கொடி என்று கூறப்படும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 6177. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவு குவியலை கடந்து சென்றார்கள். அதிலே தன் கையை விட்டார்கள். அவருடைய விரல்களில் ஈரம் பட்டது. அந்த உணவுக்காரரை பார்த்து, உணவுக்கு சொந்தக்காரரே, இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, மழை நீர் இதில் விழுந்து விட்டது என்று கூறினார். அதற்கு அவர்கள், மக்கள் பார்க்கும் வண்ணம் இதை உணவுப் பொருட்களுக்கு மேலே வைத்திருக்க வேண்டாமா? யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 164. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.